நடத்தை மாற்றம் சார். நடத்தையை பற்றி படிக்கிறதா சார்? அதுதான் உளவியல் ஆச்சு சார். உளவியல்னா நடத்தை பற்றி படிக்கிறதுன்னு சொல்றாங்க. பயிற்சி அனுபவம் பயிற்சி அனுபவம் இல்ல, கஷ்டமா இருக்கு. அறிவு சார். அறிவு சார். பயிற்சி மாற்றம். இப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, கஷ்டமான கேள்விகள்லாம் நீங்க பதில் சொல்றீங்க ஈஸியா. ஆனா ஈஸியான கேள்வி கேட்கும்போது கஷ்டமா நினைக்கிறீங்க இல்ல? அப்ப என்னன்னாக்கா, நம்ம இந்த லேர்னிங்ல சர்ஃபேஸ் லேர்னிங்னு ஒண்ணு இருக்கு சார். அதுக்கடுத்து டெப்த் லேர்னிங்னு ஒண்ணு இருக்கு. நம்ம டெப்தா படிச்சுட்டு போவோம் சார். ஆனா அங்க கொஸ்டின்ஸ்ல சர்ஃபேஸ்ல கேட்டிருப்பாங்க. அப்போ நம்ம மனசு வலிக்கும் பாருங்க. அந்த வித்தின் 3 ஹவர்ஸ்ல அப்படி ஒரு பாடா படும். அவ்வளோ விஷயத்த படிச்சிருந்தோம், அதெல்லாம் விட்டுட்டு ரொம்ப சிம்பிளா கேட்டிருக்காங்களே, யார் கண்டுபிடிச்சாங்கன்றத அதை கேட்டிருப்பாங்க. அது மாதிரி ஆஸ்பெக்ட்ல இப்ப என்ன தெரியுமாங்க, நிலையான நடத்தை மாற்றம் சார். ஆசிரியர்களே, உளவியல் என்பது நடத்தை மாற்றத்தை படிக்கிறது, கற்றல் என்பது நிலையான நடத்தை மாற்றத்தை படிக்கிறது சார். கரெக்டு தானே நான் சொல்றது? நான் மாதிரி சொல்றேன்னா கரெக்டா? அவ்வளவுதான் சார். நீங்க கன்ஃபியூஸே ஆக வேண்டாம். அங்க ஸ்டடி அபவுட் பிஹேவியர், இங்க பர்மனன்ட் சேஞ்சஸ் ஆஃப் பிஹேவியர். நிலையான நடத்தை மாற்றம். கற்றலுக்கும் உளவியலுக்கும் உள்ள வித்தியாசம் உளவியலின் ஒரு பிரிவாக கற்றலை நம்ம பார்க்குறோம் சார். எனிவே கம்ப்ளீட் ஸ்டடி நம்ம புரிதல் தான், வேற ஒன்றும் இல்லை. சரி சார், இங்க நம்ம டொப்போலாஜிக்கல் தியரியை கார்ட் லேவின்னு ஃபார்முலா கேட்டாங்கன்னா, அந்த பின்றது பர்சனு, இன்றது என்விரான்மெண்ட். அப்போ நம்ம என்னன்னாக்கா, பர்சன் இன்ட்ராக்ட் வித் என்விரான்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அவரு சுற்றுச்சூழலோடு ஒருவர் தொடர்பு கொள்கிறார். அது தொடர்பு கொள்றது ஒரு ஃபங்க்ஷனிங்கா மாறி நடத்தை உருவாக்குது அப்படின்னு சொல்றாரு. அப்ப கற்றல் இதுதான். அப்ப கற்றலை பொறுத்தளவு சுற்றுச்சூழலோடு இணங்கி அது கற்றல் நடக்கிறது. நம்ம கல்வியாளர்ல கூட இந்தியன் பிலாசபர் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் லேர்னிங் என்விரான்மெண்ட் who was the proposed term or coined term about learning environment அப்படின்னா நமக்கு தெரியும். யாரா இருக்கலாம்? ஜேகே சார். வெரி குட் சார், ஜேகே. எக்ஸலண்ட். ஜே கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் தான் என்ன பண்ணாங்கன்னா, லேர்னிங் சிச்சுவேஷன் ஆர் லேர்னிங் என்விரான்மெண்ட்ன்றத சொன்னாரு. அப்போ அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன, கற்றல் சூழ்நிலை கொடுத்தா கற்றல் நடக்கும்னாரு சார். அதே தான் இங்கேயும். இங்க இன்ட்ராக்ஷன் பிட்வீன் என்விரான்மெண்ட் அண்ட் பர்சன் ரிலேட்டட் ஆர் த லேர்னிங், தன்னுடைய கற்றலுக்காக தொடர்புபடுத்தப்படும் போது. அதனால there are 3 key concept. One is the life space, second vector or valence, then topology. அந்த டோப்போலாஜின்றது என்னன்னு சொல்றோம், கன்ஸ்ட்ரக்ட், கட்டமைக்கிறது. தென் வெக்டார்ஸ்ன்றது எனி கைண்ட்ஸ் ஆஃப் வெஹிக்கிள் கேரி த லேர்னிங். நம்ம கற்றலை சுமந்து போகக்கூடிய ஒரு செயல், லைக் லைஃப் ஸ்பேஸ். அப்போ லைஃப் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லப்படும் போது இந்த வெக்டார்ஸுங்க என்ன பண்ணணும்னா, எப்போ வேணாலும் இந்த லைஃப் ஸ்பேஸ் நடக்கும் சார். அப்படின்னா லேர்னிங் நம்ம 6th தான் குழந்தை நல்லா படித்தான், அந்த குழந்தை 8th நல்லா படிக்கணும்னு கட்டாயமே இல்லை. இப்போ வேணாலும் குழந்தைக்கு சேஞ்சஸ் ஆகலாம் அப்படின்றது தான். அப்போ குழந்தைங்க சில சமயங்களில் ஸ்கூல் எஜுகேஷனில் ஃபூவராக இருந்து ஹையர் எஜுகேஷனில் டேலண்டாக மாறி இருக்கலாம். தென் கட்டமைப்பியல் கோட்பாடு டோப்போலாஜிக்கல் முடிச்சு ஃபைனலாக வாட்சனின் கற்றல் கோட்பாடு. டோப்போலாஜிக்கலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய காரல் ரோஜர்ஸ் பழைய மெட்டீரியல்ல எங்களுக்கு இல்லைங்க சார். அப்படிங்களா? சரி சரி சரி. எஸ் சார். அதை ஒருக்கா காமிச்சீங்கன்னா நாங்க ஸ்கிரீன் ஷாட் எடுத்துக்கோங்க சார். சரி சார் கால் ரோஜர்ஸ் டாபிக் காமிங்க சார், ஸ்கிரீன்ஷாட் எடுங்க. ஓகே ஓகே, நீங்க வேணா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம். ஓகேவா? கிளியரா இருக்கு? ஓகேங்க சார். ஓகே, தேங்க்ஸ். எனிவே நெக்ஸ்ட் சார், வாட்சனுக்கு முன்னாடி யார் இருக்கிறது அப்படின்னா, சைன் லேர்னிங் தியரி ஆர் காக்னிட்டிவ் மேப், அடையாளம் அல்லது குறியீட்டு மூலம் கற்றல், சைன் லேர்னிங். யாரை சார் நம்ம படிச்சிருக்கோம் அப்படின்னா நமக்கு தெரியும். யாரா இருக்கலாம்? டோல்மேன், அடையாள குறியீடு அப்படின்னு சொல்லிட்டு. இவர் ஒரு அமெரிக்கன் சைக்காலஜிஸ்ட். இதை பொறுத்தளவு என்ன அப்படின்னாக்கா, தூண்டல் துலங்கல் மற்றும் அறிவு புல கோட்பாட்டோடு இணைந்ததாக பார்க்கிறோம். ஏன்னா காக்னிட்டிவ் மேப் அப்படின்னு சொல்றோமா, கருத்து வரைபடம் அல்லது அறிவுச்சார் வரைபடம்.
இப்போ கூட நமக்கு எனர்ஜி அப்படின்றது ஒரு டாபிக் அப்படின்னாக்கா அந்த எனர்ஜி நம்ம என்ன கான்செப்ட் மேப்பா மாத்திருப்போம் அப்படின்னா கன்வென்ஷனல் எனர்ஜி தென் நான் கன்வென்ஷனல் எனர்ஜி, மரபுசார் ஆற்றல் மரபுசாரா ஆற்றல் அப்படின்னு நம்ம பிரிச்சு பார்த்திருப்போம். அது ரினவபிள் எனர்ஜி அண்டு நான் ரினவபிள் எனர்ஜி, புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் புதுப்பிக்க இயலாத ஆற்றல் அப்படின்னு சொல்லிட்டு ரினவபிள் எனர்ஜி ரிசோர்ஸ்ல லைக் நீங்க சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி, ஜியோ தெர்மல் எனர்ஜி, ஹைட்ரோ பவர் எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டா ஸ்டெப் பை ஸ்டெப்பா மாத்துவோம் சார். இது மாதிரி மாத்தக்கூடிய ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கு பாத்தீங்களா, இன் தட் கைண்ட்ஸ் ஆஃப் டெக்னிக்ஸ் அஸ் ஏ கோகுனேட்டிவ் மேப். இதுதான் நம்ம அறிவுச்சார் கருத்து படம் அல்லது கருத்து வரைபடம். இப்ப கூட இருக்கக்கூடிய நம்ம கவர்மெண்ட் டெக்ஸ்ட் புக்ல ஒவ்வொரு சாப்டருக்கு பின்னாடி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கான்செப்ட் மேப் போட்டிருப்பாங்க சார், ஒரு கோகுனேட்டிவ் மேப் கொடுத்துருப்பாங்க. இது யாருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னா டோல்மன் சார். அதனால டோல்மனுடைய லேர்னிங் தெரியுமா தெரியுங்களா, இட்ஸ் பிட்வீன் ஆஃப் ஸ்டிமுலஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ் அண்ட் காக்னிஷன், அறிவு சார்ந்ததையும் தூண்டல் துலங்கல் சார்ந்ததையும் அப்படின்னு சொல்றோம். தென் நெக்ஸ்ட் வாட்சனுடைய லேர்னிங் தியரி. அப்போ வாட்சனுடைய கற்றல் கோட்பாடு அப்படின்னு சொல்லும்போது வாட்சன் தன்னுடைய சோதனைக்கு பயன்படுத்தின எல்லாருமே விலங்குகளை பயன்படுத்தினாங்க சார். ஆனா வாட்சன் மட்டும் தைரியமா என்ன பண்ணாருன்னா அழகா மனித குழந்தைய பயன்படுத்தினாரு சார். அந்த குழந்தைக்கு பேரு ஆல்பர்ட் சார். அந்த ஆல்பர்ட் முயல் கூட வெள்ளை எலி கூட, சில சமயம் நமக்கு பிஜிடிஆர்பில ஏற்கனவே முயல் கேட்டுட்டாங்க சார், வெள்ளை எலி கேட்கல. சப்போஸ் நம்ம டிஆர்பில முயலுக்கு பதில் வெள்ளை எலி ஜேபி வாட்சன் பயன்படுத்திய அந்த ஆய்வுல அந்த ஆல்பர்ட் குழந்தையோடு விளையாடிய உயிரினம் அப்படின்னு சொல்லிட்டு முயலுக்கு பதில் எலி கொடுத்தாங்கன்னா, வெள்ளை எலி கொடுத்தாங்கன்னா முயலை காணுமேன்னு தேட வேண்டாம். 4 ஆப்ஷன்ல வெள்ளை எலி இருக்கு பார்த்தீங்களா, அதை நீங்க OMR ஷீட்ல ஷர்ட் பண்ணா போதும். எனிவே இதுல நடுநிலையான தூண்டல், யூஸ்வலா வாட்சனுடைய கற்றல் கோட்பாடுன்றது எதை சார்ந்தது, கிளாசிக்கல் கண்டிஷனிங், ஆக்கநிலை நிறுத்தம் அப்படின்னு சொல்றோம் சார். ஆக்கநிலை நிறுத்தத்தை தான் அந்த ஆக்கநிலை நிறுத்தத்தை தான் ஒரு ஆய்வா எடுத்தவர் இவர். அவருடைய ஆய்வுல நீங்க பார்த்திருக்கலாம், டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை எடுத்தாரு. இவர் என்னன்னா எமோஷனல் எடுத்தார் சார், மனவீழ்ச்சி. அந்த மனவீழ்ச்சியில ஃபியர், பயம் கேள்விப்பட்டிருப்பீங்க. யூஸ்வலா நம்ம ஸ்னேக் பார்த்தா பயப்படணும் சார், இது வந்து காமன் டு ஆல், இல்ல எல்லோருக்கும் பொதுவானது பயம். ஆனா பிக்சர் ஆஃப் த ஸ்னேக், படத்தை பார்த்தாவே, பாம்பு படத்தை பார்த்தாவே பயந்தோம்னு வச்சுக்கோங்க, அங்கதான் அதை தான் இங்க மைனஸா சொல்லப்படுது. சரிங்களா? பியரை பொறுத்தளவு என்ன தெரியுங்களா, பயம்ன்றது இயல்பானது தான். யானையை பார்த்தா பயப்படுறதுன்றது இயல்பானது. ஆனா யானை படத்தை பார்த்தாவே பயந்தோம்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா நம்ம யாரை போய் பார்க்கணும்னா சைக்காட்டிக்கை போய் பார்க்கணும் சார். நீங்க சொல்றத பார்த்தாக்க எல்லா பிரச்சனையும் நமக்கு இருக்கும் மாதிரி தெரியுது அப்படின்னு தோணலாம். நமக்கெல்லாம் மாடரேட்டா தான் சார் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இல்லை நார்மல் தான், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சரி சார், நடுநிலையான தூண்டலாக இங்கு வெள்ளை எலியும் கட்டுப்படுத்தப்பட்ட தூண்டல் அன்கண்டிஷனடு ஸ்டிமுலஸ் அப்படின்றது லவுட் சவுண்டு. நெக்ஸ்ட் கட்டுப்படுத்தப்படாத துலங்கலாக பயம், அன்கண்டிஷனடு ரெஸ்பான்ஸ் ஃபியர். இப்ப என்ன பண்ணாரு அப்படின்னா குழந்தைக்கு பயமே இல்லை சார். ஆனா குழந்தை எப்பெல்லாம் இந்த முயலை வந்து டச் பண்றாங்களோ, எப்பெல்லாம் இந்த ஒயிட் ரேட்டை டச் பண்றாங்களோ அப்பெல்லாம் ஒரு லவுட் நாய்ஸை கிரியேட் பண்ணாரு சார், அன்கண்டிஷனடு ஸ்டிமுலஸ். உடனே என்ன ஆயிடுச்சுன்னா, இங்க பாரு ஸ்டிமுலஸ் எதை, இந்த ஸ்டிமுலஸ் வந்து எதை அவுட்கம் பண்ண போறாங்க, ஃபியர். அப்போ எதை உருவாக்கணும்னு நினைச்சாரோ, பயத்தை அந்த குழந்தைக்கு உருவாக்கணுன்றதுக்காக அதுக்கு இணையான தூண்டலை கொடுத்தாரு சார் அழகா. அந்த தூண்டல் வாங்கின உடனே இந்த குழந்தை மிஸ் இன்டர்பிரிட்டேஷன் இந்த லவுட் நாய்ஸ் வித் த ராபிட் ஆர் ஒயிட் ராட், இந்த வெள்ளையிலையோ அல்லது இந்த முயலோடோ டச் பண்ணும்போது ஏற்பட்ட சத்தத்துல இது வந்து இந்த முயல் தான் கிரியேட் பண்றாங்க, வெள்ளை எலி தான் கிரியேட் பண்றாங்கன்னு நினைச்சுட்டாங்க சார். ஆனா அவங்க இந்த சத்தத்தை ஏற்படுத்தல. இதனால என்ன ஆயிடுச்சுன்னா அடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகும்போது ஒயிட் கலர் ஃபர் இல்ல, வெண்மை நிற ரோமங்கள் தானே, அது மாதிரி சாஃப்டா ஏதாவது ஒரு திங்ஸை டச் பண்ணா கூட இந்த குழந்தைக்கு பயம் வந்தது சார், இந்த 11 மாத குழந்தைக்கு. அப்போ படிப்படியாக இந்த பயம் அதிகரித்து கொண்டே போனது. இயல்பாக இல்லாத ஒரு மனவீழ்ச்சி சார்ந்த கூரை இவரு தன்னுடைய ஆய்வின் மூலமாக, என்ன ஆய்வு, ஆக்கநிலை நிறுத்தம், கிளாசிக்கல் கண்டிஷனிங் மூலமா அழகா தூண்டலின் அடிப்படையில துலங்களை பெற்றுட்டாரு சார்.
இதே குழந்தைக்கு அப்படியே என்ன பண்ணாருன்னா டிஃபரன்ஷியேட் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் டிஃபரன்ஷியேட் சவுண்ட் ஃப்ரம் த ரேபிட் ஆறு ஒயிட் ரேட். இந்த ஒயிட் ரேட்டு இந்த ரேபிட்டுக்கும் இந்த சத்தத்துக்கும் டிஃபரன்ஸை கண்டுபிடிக்க செஞ்சு படிப்படியாக அந்த பயமும் குறைஞ்சதா சொல்லப்படுது சார். அப்ப நமக்கு பயம் போகணும்னா என்ன? பாம்பை பார்த்தா பயம், அதே மாதிரி பாம்பு மாதிரி எந்த உருவத்தை பார்த்தாலும் பயம். இப்போ இந்த பயம் போகணும்னா முதல்ல பாம்பினுடைய நேச்சரை தெரிஞ்சா மட்டும்தான். எந்த பாம்பையும் யாரையும் தேடி வந்து கடிக்கிறது இல்லை. படத்துல காமிச்சதுன்னா தப்பு. கேட்டா படி வாங்குது இல்ல நாகினி நீயா அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஜுவாலஜி படி எந்த ஸ்னேக்ஸும் ஒன்று போனா ஒன்று வந்து அதை இது பண்ணும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது சார். அந்த நேச்சரே இல்லை. எல்லாமே என்னன்னாக்கா யாரையும் தேடி போய் கடிக்க மாட்டாங்கன்னு தெரியும் போது, அதே மாதிரி கடிச்சது எல்லாம் பாய்சனஸ் ஸ்னேக் இல்லை அப்படின்றதும் அவங்களுக்கு தெளிவுபடுத்தும் போது படிப்படியாக அந்த பயம் குறைஞ்சிரும் சார். அதனால ஆசிரியர்களே, இதுவரை நம்ம கம்ப்ளீட்டா பார்த்துட்டோம். கேக்னேவே ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம் சார். அதனால அந்த ட்ரையாங்கிளையும் நம்ம ஸ்கிப் பண்ணி பிஹேவியரல் அறிவுரை அது எல்லாமே ஸ்கிப் பண்றோம். தென் பாண்டுரா நம்ம வேணா ஒரு பிரேக் ஒன்று எடுத்துக்குவோம். 9:05 ஆகுது. நீங்க 9:15க்கு லிங்க்ல வந்துடுறீங்களா? ஓகேவா? ஓகேங்க ஓகேங்க சார். அப்பா எப்போ விடுவாருன்னு நினைச்சோம் அப்படின்னு நினைக்கிறீங்க. அமெரிக்கன் சைக்காலஜிஸ்டான ஆல்பர்ட் பண்டூரா சமூக கற்றல் கோட்பாடு சோசியல் லேர்னிங் தேரி. சிம்பிளா சமூக கற்றல் கோட்பாட்டை விவரித்தது அல்லது குறிப்பிட்டது அப்படின்னு கேட்கலாம். அப்படி கேட்டாங்க அப்படின்னா அமெரிக்க நாட்டு உளவியல் ஆய்வாளரான பண்டூரா. அதனால இந்த சமூக கற்றல் கோட்பாடுனாலும் அதர்வைஸ் கால்டு, இதனுடைய வேறு பேர் என்னன்னா உற்று நோக்கி கற்றல். இப்ப நம்ம உற்று நோக்கல் அப்படின்னா நம்ம ஒரு புரிதல் இருந்திருக்கோம். உற்று நோக்கல் என்பது புலன் உறுப்பின் மீது கவன குவிப்பு, ஃபோக்கஸிங் ஆன் சென்சரி ஆர்கன்ஸ், அதுதான் நம்ம அப்சர்வேஷன் அப்படின்னு பார்த்துருக்கோம் சார். அப்போ ஆசிரியர்களே, மறைமுகமான அனுபவத்தின் மூலம் கற்றலை உருவாக்குறது அப்படின்னு சொல்லப்படுது. தான் வாழும் சமுதாயத்தின் சட்ட திட்டங்களையும் கட்டுப்பாடுகளையும் கற்றறிந்து அதற்கு ஏற்றவாறு நடந்து கொள்ளுதல நாம் சமூக கற்றல் அப்படின்னு ஒரு கற்றல்னா இங்கிலீஷ்ல என்னது சார்? அப்சர்வேஷனல் லேர்னிங். ஓகே சார். அப்சர்வேஷனல் லேர்னிங் அதெல்லாம் உற்று நோக்கல் கற்றல் அப்படின்னு சொல்றோம். ஆல்பர்ட் பண்டூரா இதுல பொறுத்தளவு என்னன்னா ஆர்வமூட்டல் ஒரு வலுவூட்டியாக செயல்படுகிறது என்பதை கண்டறிந்தவர் பண்டூரா. ஆல்பர்ட் பண்டூரா என்பவர் ஆர்வமூட்டல் என்பது ஒரு வலுவூட்டியாக செயல்படுது அப்படின்னும், இதனுடைய படிநிலையாக நடத்தையில் கவனம் செலுத்துதல் மற்றும் உணருதல், நடத்தையில் கவனம் செலுத்துதல் மற்றும் உணருதல், தென் நடத்தையில் நினைவில் வைத்தல், ரிமெம்பரிங் த பிஹேவியர், நினைவகத்தை செயலாக மாற்றுதல், கவரிங் த மெமரி இன்டு ஆக்ஷன், தென் இறுதியாக போல செய்தல், நடத்தையை வலுப்பெறுதல், ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் த இமிட்டேட்டட் பிஹேவியர் அப்படின்னு சொல்றோம் சார். அப்போ பின்பற்றி கற்றல் யார் சார்? பின்பற்றி கற்றல் அப்படின்னாலும் ஆல்பர்ட் பண்டூரா தான். என்னன்னாக்கா அதை இமிட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம், போல செய்தல். அப்போ போல செய்தல் அப்படின்றது அந்த பின்பற்றும் நிகழ்வாக. இப்போ நடத்தையினுடைய படிநிலையை குறிப்பிட்டதுல இறுதியாக போல செய்தல், இமிட்டேஷன். அப்ப இமிட்டேட்டிவ் லேர்னிங் லைக் ட்ரையாங்கிள் ஆஃப் த லேர்னிங் அப்படின்னு சொல்லுவோம். அப்சர்வேஷன், இமிட்டேஷன், மாடுலிங் அப்படின்னு சொல்லுவோம். மாடுலிங் இந்த மூன்றும் ஈச் அண்ட் எவரி ஒன் interlocking or interlinking between observation, imitation and modeling. நம்ம கூட பயோஸ்பியர் அப்படின்னு நம்ம ஜுவாலஜியில் படிச்சிருப்போம். அட்மாஸ்பியர், லித்தோஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர். Interlinking or interlocking between atmosphere, lithosphere and hydrosphere, it's known as a biosphere.
பயோஸ்பியர் அப்படின்னு அனுபவத்தின் மூலம் கற்றலை உருவாக்குறது அப்படின்னு சொல்லப்படுது. தான் வாழும் சமுதாயத்தின் சட்ட திட்டங்களையும் கட்டுப்பாடுகளையும் கற்றறிந்து அதற்கு ஏற்றவாறு நடந்து கொள்ளுதல நாம் சமூக கற்றல் அப்படின்னு ஒரு உற்றுநோக்கி கற்றல்னா இங்கிலீஷ்ல என்னது சார்? அப்சர்வேஷனல் லேர்னிங். ஓகே சார். அப்சர்வேஷனல் லேர்னிங் அதெல்லாம் உற்றுநோக்கல் கற்றல் அப்படின்னு சொல்றோம். ஆல்பர்ட் பண்டூரா. இதுல பொறுத்தளவு என்னன்னா ஆர்வமூட்டல் ஒரு வலுவூட்டியாக செயல்படுகிறது என்பதை கண்டறிந்தவர் பண்டூரா. ஆல்பர்ட் பண்டூரா என்பவர் ஆர்வமூட்டல் என்பது ஒரு வலுவூட்டியாக செயல்படுது அப்படின்னும், இதனுடைய படிநிலையாக நடத்தையில் கவனம் செலுத்துதல் மற்றும் உணருதல், நடத்தையில் கவனம் செலுத்துதல் மற்றும் உணருதல், தென் நடத்தையில் நினைவில் வைத்தல், ரிமெம்பரிங் த பிஹேவியர், நினைவகத்தை செயலாக மாற்றுதல், கவரிங் த மெமரி இன்டு ஆக்ஷன், தென் இறுதியாக போல செய்தல், நடத்தையை வலுப்பெறுதல், ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் த இமிட்டேட்டட் பிஹேவியர் அப்படின்னு சொல்றோம் சார். அப்போ பின்பற்றி கற்றல் யார் சார்? பின்பற்றி கற்றல் அப்படின்னாலும் ஆல்பர்ட் பண்டூரா தான். என்னன்னாக்கா அதை இமிட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம், போல செய்தல். அப்போ போல செய்தல் அப்படின்றது அந்த பின்பற்றும் நிகழ்வாக இப்போ நடத்தையினுடைய படிநிலையை குறிப்பிட்டதுல இறுதியாக போல செய்தல், இமிட்டேஷன். அப்ப இமிட்டேட்டிவ் லேர்னிங் லைக் ட்ரையாங்கிள் ஆஃப் த லேர்னிங் அப்படின்னு சொல்லுவோம். அப்சர்வேஷன், இமிட்டேஷன், மாடுலிங் அப்படின்னு சொல்லுவோம். மாடுலிங் இந்த மூன்றும் ஈச் அண்ட் எவரி ஒன் interlocking or interlinking between observation, imitation and modeling. நம்ம கூட பயோஸ்பியர் அப்படின்னு நம்ம ஜுவாலஜியில் படிச்சிருப்போம். அட்மாஸ்பியர், லித்தோஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர். Interlinking or interlocking between atmosphere, lithosphere and hydrosphere, it's known as biosphere அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் சார். உயிர்கோளம் என்பது வளிமண்டலம், நிலப்பரப்பு, நீர்மண்டலம். அதே போல சார் இந்த மூன்றும் இந்த மூன்றும் இணைந்ததுதான் சமூக கற்றல், சோசியல் லேர்னிங். அந்த மூன்று என்ன சார்னா, ஃபர்ஸ்ட் ஒன்னு அப்சர்வேஷன் உற்றுநோக்கல், செகண்ட் இமிட்டேஷன் போல செய்தல், மாடலிங் அதுவாகவே மாறுதல் இல்ல, அது போலவே
இறுதியாக மாறும். அதுதான் சார். அடுத்ததாக இந்த வலுவூட்டத்துல அக்கார்டிங் டு பிஎஃப் ஸ்கின்னரின் அடிப்படையில நேரிடையான வலுவூட்டிகள் பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்சர்ஸ், எதிரிடையான வலுவூட்டிகள் நெகட்டிவ் ரீஇன்ஃபோர்சர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லப்படுது. எந்த தூண்டல்களை பெறுவதற்கு ஒருவர் விழைகிறாரோ அதெல்லாம் என்ன சார்னாக்கா நேரடியான வலுவூட்டிகள். எடுத்துக்காட்டாக உணவு, நீர், தின்பண்டம், பரிசு, பணம், பாராட்டு, சமூக அங்கீகாரம். அதற்கு அடுத்து சார் எதிரிடை வலுவூட்டிகள்ல பாருங்க, மகிழ்ச்சி தராத எந்த தூண்டல்களையும் ஒருவர் களைய முற்படுகிறாரோ அதை எதிரிடை வலுவூட்டிகள் அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம கூட இந்த என்விரான்மெண்டல் சயின்ஸ்ல பொல்யூட்டன்ஸ் மாசுபடுத்திகள் அப்படின்னு படிச்சிருக்கோம் சார். அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல தான் இது என்ன சார் அப்படின்னா, வலுவூட்டம் என்பது வேறு, வலுவூட்டிகள் என்பது வேறு இல்ல. அப்ப இங்க வலுவூட்டிகள் பார்க்கும்போது எதிரடையான வலுவூட்டிகள் குறைக்கிறதுக்கு பார்ப்போம். அதுதான் நம்ம ஆல்பர்ட் பாண்டோரா பேஸ் பண்ணி என்ன சார்னா உற்றுநோக்கல், போல செய்தல், அடுத்து மாடலிங் அப்படின்னு பார்த்துருக்கோம். சமூக கற்றலின் முப்பரிமாணம். அதே மாதிரி நம்ம நுண்ணறிவுல முப்பரிமாணம் படிச்சிருக்கோம். அது என்னன்னு சொல்ல முடியுமா? நுண்ணறிவு கோட்பாடு ஃபர்தரா பார்க்க போறோம். நுண்ணறிவுல முப்பரிமாண நுண்ணறிவு கோட்பாடு விளைவு, கண்டென்ட், ப்ராசஸ், ப்ராடக்ட் அப்படின்னு படிச்சிருப்போம் சார். குட். ஜஸ்ட் நம்ம என்ன பண்றோம்னாக்கா ரீகால் ஆகுதா, கார்லேட் பண்றோம். அப்படி பண்ணும்போது நமக்கு மறக்காது அப்படின்ற ஒரு விஷயம் தான். அதனால ஆசிரியர்களே, இந்த இடத்துல பர்சனல் ஃபேக்டர், என்விரான்மெண்டல் ஃபேக்டர், தென் பிஹேவியர். அதில் நம்ம பர்சனல் ஃபேக்டர்ல காக்னிட்டிவ், அஃபெக்டிவ் அண்ட் பயாலஜிக்கல் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டோம். அறிவுச்சார், எழுச்சிசார், உயிரியல் செயல்கள் இதை சார்ந்தது. சுற்றுச்சூழல், அதுக்கடுத்து நடத்தை. அப்போ சமூக கற்றலின் முப்பரிமாணமாக உற்றுநோக்கல், போல செய்தல், மாடலிங். இதனை தொடர்ந்து இந்த யூனிட்ஸ்ல லைக் 5th யூனிட்ஸ்ல அனதர் இம்பார்ட்டன்ட் சாப்டர் நினைவு மறதி. நம்ம கண்டிப்பா நீங்க லேர்னிங்ல மினிமம் 1 or 2 கொஸ்டின்ஸ் கேட்டுடலாம். நெக்ஸ்ட் மெமரி அண்ட் ஃபோர்கெட்டிங்ல கம்பல்சரி ஒரு கொஸ்டின் இருக்கும் சார். நீங்க எந்த பிஜிடிஆர்பி கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் ஒன்று மெமரியில் கேட்டிருப்பாங்க, இல்லைன்னா ஃபோர்கெட்டிங்கில் கேட்டிருப்பாங்க, இல்லைன்னா சில சமயங்களில் மெமரியில் ஒன்று ஃபோர்கெட்டிங்கில் ஒன்று கேட்குறாங்க. அப்படி பார்க்கும்போது நம்ம நினைவு அப்படின்னா என்ன பொருள்படுத்தணும், நினைவினுடைய பொருள் என்னவாக இருக்கலாம்? அதேதான் நம்ம ரீகால். அதனால மெமரியை ரிமெம்பரிங் அப்படின்னு சொல்லலாம், இல்லை ரிமெம்பரிங், மீட்டு கொணர்தல். இதற்கு முன்பு நான் என்ன கற்போம் என்பதனை கூற முடியுமானால் அதுவே நினைவு. ஆர் recall or recognition of post events, it's known as of memory. Recall and recognition. மீட்டுணர்தல், மீட்டறிதல். பாருங்க, recall அப்படின்னா மீட்டுணர்தல், ரெகக்னேஷன் அப்படின்னா மீட்டுணர்தல். அப்போ மீட்டுணர்தல் அல்லது மீட்டறிதலின் மூலமாக நம்ம கடந்த கால அனுபவங்களை வெளிக்கொணர்வோம். The retrieval of past events through the recall and recognize, it's known as memory. அதை தான் நம்ம நினைவு அப்படின்னு சொல்றோம் சார். அதனால யாரோ நம்ம இணைப்புல சார் ஆர் மேடம் ஆனந்தி நாம சார் அவங்கள மியூட் பண்ணாலும் அன்மியூட் ஆகுறாங்க சார். அவங்கள மியூட் பண்ணாலும் அன்மியூட் ஆகுறாங்க. பண்ண முடியல. அவங்க தெரிஞ்சே செய்யறதுக்கு வாய்ப்பா இல்ல அவங்களுக்கு தெரியாதா இது மாதிரி நம்ம அன்மியூட் பண்ணோம்னாக்கா ஆடிபிளா எல்லாருக்கும் கேட்கும் அப்படின்ற விஷயம்? மேடம்க்கு தெரிய வாய்ப்பு இல்லையா? அப்படின்னா அந்த ஆன்லைன் கிளாஸை பத்தி ஃபர்ஸ்ட் எஜுகேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். எப்படி ஆன்லைன் கிளாஸ் அட்டென்ட் பண்றது அப்படின்றது. சரி சார், இந்த இடத்துல நம்ம நினைவு கூறுதல்ல நினைவுனா என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். அதனால மெக்லிலேண்ட் அங்க அந்த பிரிண்டிங் எரர் தான், தவறுதலாக கில்லிலேண்ட் அப்படின்னு வந்திருக்கு. மெக்லிலேண்ட்ன்றது கரெக்ட் சார். மெக்லிலேண்ட்
நினைவு பயிற்சியின் மூலம் வளர்க்கலாம் அப்படின்னாரு. ஆயினும் நினைவு பயிற்சி தசை பயிற்சி போன்றதன்று. ஏன்னா நம்ம பிசிக்கல் எக்ஸசைஸ் நிறைய மாணவர்கள் நீங்க கவனிச்சிருக்கலாம், உடல் ரீதியான வேலையை செய்யறதுக்கு முற்படுவான் சார். ஆனா அறிவு ரீதியான செயல் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் பின்வாங்குவான், கவனிச்சிருக்கலாம். இதுல சில குழந்தைங்க அறிவு ரீதியான வேலைகளை வந்து பர்ஃபெக்டா செய்வாங்க, உடல் ரீதியான வேலைக்கு பின்வாங்குவாங்க. இன்னைக்கு பெரும்பாலான குழந்தைகள் உடல் ரீதியான வேலைகள் அதுல வந்து ஈஸியா செய்யறதுக்கு முற்படுறாங்க, ஆனா அறிவுச்சார் விஷயத்துல கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. இது ரீசன் என்னன்னாக்கா லைக் இன்றைய சுச்சுவேஷனா கூட இருக்கலாம். சரி சார், இப்ப நினைவுனா என்னன்னு புரிஞ்சிருச்சு. இந்த நினைவினுடைய செயல்கள் there are 4 aspect, 4 நிலைகளாக குறிப்பிடுறோம் சார். ஃபர்ஸ்ட் எப்படிதான் ஒருத்தருக்கு நினைவு வருது அல்லது லைக் ஸ்டோரேஜ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் லேர்னிங் சார், கற்றல் நடக்கணும். செகண்ட் என்ன சொல்றாங்கன்னா ரிட்டென்ஷன், இருத்தி வைத்தல். தேர்டு வந்து ரெகக்னேஷன். ரெகக்னேஷன் அப்படின்றது லைக் நம்ம வெளிப்படுத்தும் திறன் அப்படின்னா மீட்டு அறிதல், மீட்டு அறிதல் திறன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் மீட்டு உணர்தல், ரீகால். சில சமயங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா சில டெக்ஸ்ட் புக்ல எப்படி எழுதியிருக்காங்கன்னா ரெகக்னேஷன் அண்ட் ரீகால்னு 3 ஸ்டெப்பா சொல்லிட்டாங்க. அடுத்து 3ன்னு கேட்டாலோ அல்லது 4ன்னு கேட்டாலோ, ஆனா அந்த பேசிஸ்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னாக்கா லேர்னிங் தான் சார். அதனால இங்க இருக்கலாம். நெக்ஸ்ட் நினைவினுடைய மாதிரிகள் அப்படின்னு சொல்றோம். மாடல் ஆஃப் மெமரி. அப்ப மாடல் ஆஃப் மெமரியில வந்து செயலாக்க மாதிரி நிலை, அடுத்து சேமிப்பு மற்றும் இடமாற்ற மாதிரி அப்படின்னு 2 நினைவு மாதிரிகள் குறிப்பிடப்படுது. 2 நினைவு மாதிரிகள், செயலாக்க மாதிரி நிலை, லெவல் ஆஃப் ப்ராசஸிங் மாடல். இதை கிரேக் அண்ட் லோகார்ட், கிரேக் மற்றும் லோகார்ட். நெக்ஸ்ட் நேமிப்புன்னு இருக்கு, அது பிரிண்டிங் எரர் தான், சாரி டைப்பிங் எரரு. நீங்க சேமிப்பு சேன்னு மாத்திருங்க சார். சேமிப்பு மற்றும் இடமாற்ற மாதிரி, எவ்வளவு சேமிக்குது, எப்படி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு இடம்பெயர்கிறது அப்படின்றத அட்கின்சன் மற்றும் ஷிஃபரின், நம்ம சிலபஸ்ல அட்கின்சன் மற்றும் ஷிஃபரின் தான் கொடுத்துருக்குறாங்க. கிரேக்கும் லோகார்ட்டும் கிடையாது சார், பியூர் சைக்காலஜில தான் அதை படிக்கிறாங்க. நம்ம எஜுகேஷனல் சைக்காலஜில சேமிப்பு மற்றும் இடமாற்ற மாதிரியான அட்கின்சன் மற்றும் ஷிஃபரின். இப்ப நம்ம நினைவு என்ற தலைப்புல நேம் ஆஃப் த சைக்காலஜிஸ்ட்ல அட்கின்சன் அடகின்சன் இருக்கு, இட்டு வரணும். அட்கின்சன் ஷிஃபரின். ஷிஃபரின் கற்றலுக்கு கற்றவற்றை மீண்டும் பயன்படுத்துவதற்காக நினைவிலிருந்து வெளிக்கொணர்தலுக்கு இடையேயான கால இடைவெளியை இருத்தல், இருத்தல் கால அளவு, ரிட்டென்ஷன் அப்படின்னு சொல்றோம் சார். நினைவை மேம்படுத்த உதவக்கூடிய மிக முக்கிய ஒரு முறையாக SQ4R. கேள்வி கேட்கலாம், SQ4R. அப்ப SQ4Rல நம்ம PGTRBல இதுக்கு முன்னாடி SQ4R who was introduced in the tips of memory like SQ4R அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அது யாரு சார்னா ராபின்சன். இவர் ஒரு அமெரிக்க உளவியல் ஆய்வாளர், அதே மாதிரி தத்துவ இயல் ஆய்வாளர் அப்படின்னு சொல்றாங்க. தத்துவ இயல் ஆய்வாளர். அதனால எஜுகேஷன் பிலாசபர், தத்துவ இயல் ஆய்வாளர். நம்ம மெட்டீரியல்ல உளவியல் ஆய்வாளர்னு தமிழ்ல இருக்கு, அந்த இடத்துல தத்துவ இயல் அப்படின்னு எழுதிருங்க சார். தத்துவ இயல் சார் SQ3R இருக்கு சார் ஓல்டு மெட்டீரியல்ல. ஓல்டு மெட்டீரியல் 3R. அதுதான், அதை நீங்க கரெக்ஷன். அது SQ3Rன்றது ஜென்ரலா ஒரு பொதுவான நினைவினுடைய யுக்திகள், ஒரு ஜென்ரலா டிப்ஸ் ஆஃப் மெமரி. இப்ப ஸ்பெசிபிக்கா என்ன பண்றாங்கன்னா ராபின்சன் கிட்ட இருந்து கேட்கறதால நம்ம நியூ மெட்டீரியல்ல இத அடிஷன் தட் SQ4R. நீங்க வேணா அந்த SQ4R ஸ்கிரீன்ஷாட் எடுத்துருங்க சார். SQ4R. அடுத்து இந்த SQ4Rல என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க அப்படின்னாக்கா, இந்த 4R இருக்குல்ல சார், அந்த 4Rல விச் இஸ் ஒன் ஆஃப் தேர்ட் R அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ரீடு, ரீசைட், ரிஃப்ளெக்ட், ரிவ்யூ. அதனால தேர்டு வந்து ரிஃப்ளெக்ட். சப்போஸ் இதுவே SQ3Rன்னு கேட்டு தேர்டு செகண்ட் ஆர் அப்படின்னு கேட்டாங்கன்னா ரீசைட். அங்க நம்ம ரிஃப்ளெக்ட் மட்டும் இல்லை சார். SQ3Rல எஸ்னா சர்வேவா,
நோட்டம் இடுதல் அப்படின்னு எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள் மைண்ட் ரீடிங். நம்ம நினைவலைகளால கற்றல் நிகழ்த்துறது, வாசிக்கக்கூடிய நிகழ்வு, அதான் சர்வே, நோட்டம் இடுறது அப்படின்னு சொல்லுவோம் இல்ல, சர்வே. தென் கியூன்றது கொஷினிங், வினா எழுப்புதல். இது ரீடிங் காம்ப்ரஹென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ரீடிங் காம்ப்ரஹென்ஷன் அப்படின்னாக்கா வாசித்தல்ல புரிந்து கொள்ளும் தன்மையாக நம்ம பார்க்குறோம். தென் 4R, ஒரு R வந்து ரீடு சார், இன்னொரு R ரீசைட். ரீடுனாக்கா வாசித்தல் அப்படின்றோம். ரீசைட்ன்றது வாய் விட்டு மெதுவாக சொல்லி பார்த்தல். ரெஃப்ளெக்ட்ன்றது பல முறை திரும்ப கற்றல் பிரதிபலிக்கக்கூடியது. தென் ரிவ்யூ, மீள் பார்வை, மீண்டும் மீண்டும் அப்படின்னு. இதுல 3R இருந்துச்சுன்னா ஒரு R வந்து ரீடு சார், இன்னொரு R ரீசைட், இன்னொரு R ரிவ்யூ சார். இதுல ரிஃப்ளெக்ட் மட்டும் இல்லை. நம்ம கூட எங்க பார்த்திருப்போம் அப்படின்னா ப்ளூம்ஸ் டெக்ஸானமில நாலேஜ், அண்டர்ஸ்டாண்டிங், அப்ளிகேஷன், அனாலிசிஸ், சிந்தசிஸ், எவால்யூஷன். இதுவே லாரி ஆண்டர்சன் என்ன சொல்லியிருப்பாருன்னா சிந்தசிஸை எடிட் பண்ணிட்டு எவால்யூஷனு, தென் 6th என்ன பண்ணியிருப்பாருன்னா கிரியேஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாரு. அது மாதிரி இந்த இடத்துல ரிஃப்ளெக்ட் கிடையாது. ரிஃப்ளெக்ட் எடிட் பண்ணிட்டோம்னா SQ3R. அப்போ ஒவ்வொரு மாணவர்களும் நினைவை மேம்படுத்துதல்ல முதல்ல எதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோட்டம் விடும் தன்மை, லைக் சர்வே பண்ணணும், அதில் கொஷினிங் வினா எழுப்பணும், தென் ரீடு ஆகணும், தென் ரீசைட்டு, தென் ரிவ்யூ. இந்த பிட்வீன் ரீசைட் அண்ட் ரிவ்யூவில் ரிஃப்ளெக்ட் பிரதிபலிக்கும் நினைவாக நாம் மாற்றக்கூடியது. தென் நெக்ஸ்ட் நம்ம நினைவில் 3 வகையாக நினைவு இருக்காங்க சார். என்ன சார்? ரிசைட்க்கு அப்புறம் ரிப்பீட் கொடுத்துருக்காங்க சார். நீங்க வந்து ரிஃப்ளெக்ட்னு சொல்லிருக்கீங்களா சார் SQ3Rல? அதான் ரிஃப்ளெக்ட் இல்ல அப்படின்னு SQ3R. ரிப்பீட்னு ஒன்னு கொடுத்துருக்காங்க, நீங்க சொல்லல சார். அதான் அது வருமா வராதான்னு கேக்குறேன் சார். ரீசைட்டு அடுத்து வந்து ஃபர்ஸ்ட் ரீட் கொடுத்துருக்குங்களா அந்த 3Rல? ஆமாங்க சார். ரீசைட், செகண்ட் வந்து ரீசைட்டுங்களா? ரிப்பீட், ரிவ்யூ கொடுத்திருக்காங்க சார். ஃபர்ஸ்ட் ரீட் கொடுக்கலீங்க சார், ரீசைட். ரீட் கொடுக்கலீங்க சார். ஓ, எடுத்தோடனே ரீசைட், ரீசைட். ரிப்பீட், ரிவ்யூ. ஓல்டு மெட்டீரியல்ல ரிஃப்ளெக்ட் பதிலா ரிப்பீட்னு கொடுத்திருக்காங்க சார். ஒரு ஆறு அந்த ஓ, ரிப்பீட் சரி ரிஃப்ளெக்ட் சரி. மாத்திக்கணும் சார். அது சரி சரி சரி, சரிங்க சார். இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து என்னன்னாக்கா மெமரியினுடைய டைப்ஸ் சார். ஜென்ரலாக நம்ம அட்டென்ஷனுடைய டைப்ஸ் அப்படின்னாக்க தெர் ஆர் 2 டைப்ஸ் இல்லை, 2 வகையாக கவனம் இருக்கு அப்படின்னு வேலண்ட்ரி, இன்வேலண்ட்ரி நம்ம படிச்சிருக்கோம் சார். அதுபோல அங்க ராஸ்ன்றவர் 2ஆ பிரிச்சாரு. இங்க நினைவை 3 வகையாக பிரிச்சது யார் சார் அப்படின்னா அட்கின்சன் அண்ட் ஷிஃபரின் சார். அட்கின்சன் அண்ட் ஷிஃபரின் நினைவை வந்து 3 வகையாக, அது என்ன அப்படின்னா ஒன்று சென்சரி மெமரி, செகண்ட் ஷார்ட் டேர்ம் மெமரி, தென் தேர்டு லாங் டேர்ம் மெமரி. குறுகிய கால புலனீடான நினைவு, குறுகிய கால நினைவு, நீண்ட கால நினைவு. அதனால ஃபர்ஸ்ட் அந்த புலனீடான நினைவு அப்படின்னாலும் புலனறி நினைவுனாலும் உடனடி நினைவுனாலும் ஒண்ணுதான் சார். இம்மிடியட் மெமரி ஆர் சென்சரி மெமரி அப்படின்னா என்ன? ஒரு நொடிக்குள்ளார, எக்ஸாம்பிள் வித்தின் 60 செகண்ட்ஸ், 60க்குள்ளார அல்லது சில நொடிகள் நீடிக்கும் வரை உணரக்கூடியது தூண்டல்களை நம்ம என்னன்னு சொல்றோம்னா புலனீடான நினைவு. எடுத்துக்காட்டாக விபத்தில் நாம் பார்த்த காட்சி, கேட்ட பெரும் சத்தம், உணர்ந்த மனம். சில வினாடிகள் மட்டும் அந்த மனம் நம்மிடம் இருந்து சென்றிருக்கும். சப்போஸ் அதே மனம், எடுத்துக்காட்டா அடையாறு கோபம் பகுதியில நாம் நடந்து போகும்போது அப்படி ஒரு ஸ்மெல் வருது. அந்த ஸ்மெல்லு சில வினாடிகளில் நம் நினைவலையை விட்டு சென்று விட்டால் ஆரோக்கியம், இல்லை என்றால் தொடர்ந்து ரெஸ்ட்லெஸ்ஸாக நம்ம மாறிடுவோம். இப்போ எவ்வளோ இந்த மறத்தல் எவ்வளோ முக்கியம் பாருங்க இல்லை? எந்த அளவுக்கு நினைவு ரொம்ப மிக முக்கியமானதாக பார்க்கப்படுதோ அதே போல மறத்தலும் சார். அதனால மறத்தல் வந்து ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். நம்ம ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னா மறத்தல் வேணும். பா, நல்ல விஷயத்த சொன்னீங்க சார். இது நாள் வரை மறந்து போச்சுன்னா அது ஏதோ தவறு, கஷ்டமா நான் நினைச்சேன், இன்னைக்குதான் ஒரு மகிழ்ச்சி தெரியுது. ஆமா சார். ஆனால்
அதை நான் இப்போ எதை சொல்றேன்னா கற்றலுக்கு பயன்படுத்தக்கூடாது. லைக் அன்பிளஷர், மகிழ்ச்சி தராத விஷயங்களை நம்ம மறக்கிறதுக்காக நம்மை விட்டு போறதுக்கு ட்ரை பண்ணலாம். மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயம் கற்றல் என்பது மகிழ்ச்சியான விஷயம் தானே, அதுதான். அதனால இங்க ஆசிரியர்களே எடுத்துக்காட்டுகளை சொல்லி கேட்கறது, இல்லைன்னா சில வினாடிகள் மட்டும் நம்ம நினைவலையில தங்கி இருக்கிறது, இல்லை நம்ம புலனுறுப்புகள் மூலம் ஃபர்ஸ்ட். அதனால தான் அந்த சென்சரி ஆர்கன்ஸை கேட்வே ஆஃப் நாலேஜ் அப்படின்னு படிச்சிருக்கோம் சார். அறிவினுடைய வாயில்கள் அப்படின்னு நம்ம பார்த்துருக்குறோம். இது அட்கின்சன் அண்ட் ஷிஃபரின் தான். அதனால இதை புதிய செய்திகள் புலனறி நினைவை அடிக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போ ஏன் சார் நமக்கு நம்மை விட்டு எப்படி இது மறைகிறதுனா, மீண்டும் மீண்டும் அடுத்தடுத்த பார்வைகள் நமக்கு போகுது, அதனால மறைகிறது நம்மை விட்டு. குழந்தைங்க பார்த்துருக்கலாம், நம்ம பியாஜேவை பற்றி படிக்கும்போது பியாஜேவில் இந்த ஆப்ஜெக்ட் பர்மனன்ஸ், பொருளின் நிலைப்புத்தன்மை. ஒரு குழந்தை எனக்கு இந்த பொருள் தான் நீங்கள் வாங்கி தரணும்னு அழறாங்க, அதே இடத்துல அந்த குழந்தை திட்டினாலோ அல்லது அந்த குழந்தைக்கு பனிஷ்மெண்ட்டாக அடித்தாலோ குழந்தை அழுகிய நிறுத்த மாட்டாங்க சார், இன்னும் அதிகமாகத்தான் ஆகும். நம்ம மகிழ்ச்சியாக ஒரு திருவிழாவுக்கு சென்றவர்கள் அது எதிர்மறையான எண்ணத்தோடு திரும்பி வர மாதிரி ஆகிடும். ஆனால் சிம்பிள் டெக்னிக் என்னன்னா, அந்த இடத்த விட்டு நகர்ந்தா போதும், குழந்தை மறந்துடுவான் சார், அழமாட்டான். அப்போ சில பெண்களை அதை கரெக்டாக கையில் எடுப்பாங்க. அப்போ இது என்ன அப்படின்னாக்கா, சென்சரி மெமரியில் குழந்தை கேட்குறான், அதே சற்று நகரப்படும் போது அடுத்த ஒரு பொருளின் மீது பார்வை அல்லது கேட்டல் அல்லது நுகர்தல் அல்லது சுவைத்தல் அல்லது தொடு உணர்வு மாறப்படும் போது, அப்போ என்ன அப்படின்னாக்கா, ஒரு காயத்திற்கு இன்னொரு காயம் சரியாக மாறுதல் என்று கூட எடுத்துக்கலாம். அதனால ஆசிரியர்களே, இந்த இடத்துல நம்ம புலனீடான நினைவு, அப்படி இல்லைன்னா குறுகிய கால நினைவு, பெரும்பாலும் நம்ம பிஜிடிஆர்பியில் குறுகிய கால நினைவு அப்படின்னு சொல்லக்கூடிய ஷார்ட் டேர்ம் மெமரியில இருந்து தான் சார் கேட்குறாங்க. ஷார்ட் டேர்ம் மெமரி, குறுகிய கால நினைவு. இதை தற்காலிக நினைவு அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம பொதுவாக 20 நொடிகள் வரை, அங்க பாருங்க ஒரே நொடிக்குள்ளார மறைந்து போகும், ஆனா இங்க குறைஞ்சபட்சம் ஒரு 20 நொடிகள் வரையாவது நம்ம நினைவலைகள்ல இவை இருக்கும். எடுத்துக்காட்டாக ஒருவரை தொலைபேசியில் அழைப்பதற்காக தொலைபேசி எண் இல்லை, இப்பெல்லாம் ஆண்ட்ராய்டு மொபைல், அதனால இந்த எடுத்துக்காட்டு பொருந்தாதுன்னு தான் நினைக்கிறேன். துரித நினைவு, ஒரு ஆக்டிவ் மெமரி அப்படின்னு சொல்லுவோம் சார். எதை அப்படின்னா குறுகிய கால நினைவை. சப்போஸ் இதுவே நீண்ட கால நினைவு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கலாம், பாசிவ் மெமரி அப்படின்னாக்கா ஒரு மந்தமான நினைவாக நாம் பார்ப்போம். அப்போ துரித நினைவாக ஆக்டிவ் மெமரி. அப்போ இந்த ஸ்பேன் ஆஃப் மெமரி என்ன தான் சார் இருக்கும்? நம்ம ஸ்பேன் ஆஃப் அட்டென்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது 7 + or -2 அப்படின்னு படிச்சிருப்போம். சேம் சார், அங்க நம்ம கவனத்தை கண்டறியறதுக்காக டாசிட்டாஸ்கோப், அதை கண்டுபிடிச்சது ஆர்பி கேட்டல் அப்படின்னு நம்ம படித்தோம். இங்க நினைவு வீச்சு, நினைவு வீச்சை கண்டுபிடிக்கக்கூடிய கருவிக்கு பேரு நினைவு உருளை. நினைவு உருளை, ஆங்கிலத்துல மெமரி ட்ரம். இதை யார் தான் who has constructed இந்த device of memory span or visual span? நம்மளுடைய நினைவு வீச்சை கண்டுபிடிக்கக்கூடிய கருவியை வடிவமைச்சது யார் அப்படின்னா நமக்கு தெரியும். யாரா இருக்கலாம்? இதுவரை ஓகே சார். சரியான விடை என்னன்னா மில்லர். மேடம் ஒருத்தர் சரியான விடையை சொல்லியிருந்தாங்க. எப்பிங்காஸ் இல்ல, எப்பிங்காஸ்ன்றவரு மரத்தல் வளைகோடு. அதனால இங்க சரியான விடை மில்லர் சார். அப்ப ஆசிரியர்களே, கவன வீச்சு கேட்டாங்கன்னா ஆர்பி கேட்டல் சார், ஆர் கேட்டல். நம்ம மறக்கவே மாட்டோம். கவன வீச்சை கண்டறிஞ்சது யார் அப்படின்னா கேட்டல். ஏன் கேட்டல்னு சொல்றோம்? ஒரே பார்வையில குறிப்பிட்ட நேரத்துல எத்தனை பொருட்களை கண்டுணர்ந்து நம்ம சொல்றோமோ அதுக்கு பேர் கவன வீச்சு. அப்ப அந்த கவன வீச்சுல நமக்கு முன்னாடி ஒருத்தர் உட்காந்துன்னு எத்தனை பொருளை நீங்க பாத்தீங்கன்னு கேட்டார் இல்ல கேட்டல் அப்படின்னு எனக்கு வச்சுக்கோங்க, மறக்கவே மறக்காது. த்ரூ அண்டர்ஸ்டாண்டிங். இப்ப இங்க நினைவு உருளை அப்படின்னு எடுத்துக்கணும் இல்ல, மெமரி ட்ரம். மெமரி ட்ரம்முக்கு மில்லர், மெமரி மில்லர். அப்ப மெமரிக்கு ஆக்டிவ் மெமரியாக, இது நினைவு மனம், கான்சியஸ் மெமரி. சில சமயங்கள சுங்கிங் அப்படின்னு சொன்னோம் சார், துண்டித்தல் முறையின் மூலம் நினைவில் வைக்கலாம் ஷார்ட் டேர்ம்ல. எக்ஸாம்பிள் 149162536496481.
இந்த நம்பரை 14916253649648 அப்படின்னு நம்ம மெமரி பண்றோம்னு வச்சுக்குவோம். மெமரி பண்ணிட்டு அடுத்து நம்மளை கேட்டாங்க, நம்ம கரெக்ட் ஆன்சர் சொல்லிட்டோம். அடுத்து சில ஆண்டுகள் கழிச்சு நம்மளை கேட்டாங்கன்னா, நாம இந்த நம்பர் கேட்டேன்னா அந்த நம்பர் உங்களால சொல்ல முடியுமானா நம்ம சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை சார். ஆனா இந்த மெத்தட்ல மாத்திக்கிட்டோம்னா, சுங்கிங் துண்டித்தல் முறையில மாத்திக்கிட்டோம்னா நம்ம மறக்கவே மாட்டோம் சார். அப்ப மறக்காம 149162536496481 அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். என்ன என்ன டெக்னிக்ஸ் இருக்கு இங்க? ஸ்கொயர். வெரி குட் சார். ஸ்கொயர் இருக்கு சார். 1s 1 சார், 2 2 சார், 3 3 சார் அப்படின்னு இருக்கு சார். அப்ப நம்ம மறக்க வாய்ப்பு இல்லை. ஈவன் ஷார்ட் டேர்ம் மெமரியிலே த்ரூ த சுங்கிங் ஆர் துண்டித்தல் முறையை நம்ம கையாளும் போது ஈஸியா நம்ம நினைவுல இருந்துகிட்டே இருக்கும். ஷார்ட் டேர்ம் எப்ப கேள்வி கேட்டாலும் ஆன்சர் சொல்லுவோம் சார். அடுத்து ஆசிரியர்களே, நீண்ட கால நினைவு, லாங் டேர்ம் மெமரி. இதுக்கு இடையில இந்த வெட்டொலி, சரியான நினைவு இதெல்லாம் மெர்ஜ் ஆயிடுச்சு. இது எல்லாமே எதனுடைய துணை தலைப்புகள் அப்படின்னா இந்த லாங் டேர்ம் மெமரி சார். லாங் டேர்ம் மெமரியில தான் இந்த ஃபிளாஷ் பல்ப் மெமரி, விவிட் மெமரி, அதுக்கு மேல வந்து பர்மனன்ட் மெமரி, ரோட் மெமரி, இது எல்லாமே இதுக்கு கீழே வரக்கூடியது. இது எது நீண்ட கால நினைவு. ஆனால் இதுல எக்ஸப்டட் ரோட் மெமரி. ரோட் மெமரி மட்டும் நீண்ட கால நினைவை சார்ந்தது அல்ல, அது எக்ஸப்ஷனல். எப்படி நம்ம ஹேபிச்சுவல் அட்டென்ஷன்ன்றது இதுல 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 சேர்க்கலாமா அதுல சேர்க்கலாம்னு ஒரு டைலமா இருக்கும், அதே மாதிரி சார். சரி சார். எனிவே இப்போ நம்ம நீண்ட கால நினைவு வரும். அப்ப நீண்ட கால நினைவை பொறுத்தளவு 2 வகையா பிரிச்சுக்கலாம். ஒன்று எக்ஸ்பிளசிட், இன்னொன்று இம்ப்ளிசிட். வெளிப்படையான நினைவு, 2 அகம் சார்ந்த நினைவு அல்லது மறைமுகமான நினைவு. எடுத்துக்காட்டா நம்ம டேட்ஸ்லாம் நினைவில் வச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா, இல்லை வந்து நேம்ஸ் நினைவில் வச்சுட்டு இருக்கேன், இல்லைன்னா ஃபேக்ட்ஸ். சார் ஸ்லைடு சேஞ்ச் பண்ணலைங்க சார். நீண்ட கால நினைவின் வகையாக வெளிப்படையான மறைமுகமான நினைவு. இதுல வெளிப்படையான நினைவை மீண்டும் 2 பகுதியாக பிரிக்கிறோம் சார். ஆனா இந்த ரன்னிங் நம்பர் 1 2 3 4 வந்துருக்குல்ல, நீங்க அந்த 3 இருக்கு பாருங்க, நிகழ்வு பொருந்தா நினைவு அப்படின்றத ரோமன் லெட்டர் 1ன்னு மாத்துங்க. எதனுடைய 1ன்னா இந்த எக்ஸ்பிளிசிட் மெமரின்னு சொல்றோம்ல, வெளிப்படையான நினைவு, அது அலைன்மெண்ட்ல மாறிடுச்சு. நிகழ்வு பொருந்தா நினைவு, இங்கிலீஷ்ல எபிசோடிக் மெமரி. எக்ஸாம்பிள் ஜென்ரல் நாலேஜ். பொது அறிவை சோதிக்கக்கூடிய நினைவு எது சார்னா எபிசோடிக் மெமரி, ஜென்ரல் நாலேஜ். ஒருவரது வாழ்வில் என்ன நடந்தது என்பது நிகழ்வுகள்ல நேரம், இடம், பிற பண்புகளின் அடிப்படையில சொல்லுவோம். அடுத்து செமண்டிக் மெமரி, சொற்பொருள் நினைவு, நினைவுகள் மற்றும் கருத்துக்கள். திருக்குறள் எனக்கு தெரிந்து திருக்குறளின் பொருளும் தெரிஞ்சதுன்னா அதை தான் செமண்டிக் அப்படின்றோம் சார். எடுத்துக்காட்டாக CO2 என்ற குறியீட்டினுடைய பொருள் நமக்கு தெரியும், கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு. மாநிலங்களின் பெயர்களை கூறுதல் என்பதும் ஒரு சொற்பொருள் சார்ந்தது. ஏன்னா மொழிவாரிய மாநிலமாக பிரிச்சிருக்கு. தமிழ் பேசக்கூடியது தமிழ்நாடுன்னும், கன்னடா பேசுறத கர்நாடகா அப்படின்னும் இல்லை. அப்போ நம்ம அது மாதிரி ஒரு மாணவன் சொற்களை பொருள்படி மாநிலங்களினுடைய பெயர்களை தெரிஞ்சு வச்சுட்டு இருப்பான். அப்போ பொருள்படி தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கப்படும் போது சரியான இந்த சொற்கள் சார்ந்த நினைவாக செமண்டிக் மெமரி அப்படின்னு சொல்றோம். அதனால இந்த செமண்டிக் மெமரியை நிலையான நினைவு அப்படின்னு சொல்லலாம், பர்மனன்ட் மெமரி அப்படின்னு சொல்லிட்டு. எடுத்துக்காட்டா திருக்குறளை வந்து நம்ம சில திருக்குறளை படிச்சிருப்போம், மறக்கவே மறக்காது. பெருக்கல் வாய்ப்பாடு, இந்த நண்பர்களுடைய வீட்டு தொலைபேசி எண்கள். அதுல எடுத்துக்காட்டு ஒண்ணு என்ன கொடுத்துருக்கோம்னா மனைவியின் பிறந்த நாள் அப்படின்லாம் கொடுத்துருக்குறோம். ஆனா நிறைய பேருக்கு மறந்து போயிருக்க வாய்ப்பு. அங்க அது மாதிரி மறந்து போனவங்களுக்கு தான் பிரச்சனை அதிகமாகிடும். மறக்காம ஏதாச்சும் ஒரு வழி நம்ம மொபைலில் இதெல்லாம் சேவ் பண்ணி வச்சிருந்து அங்கே நோட்டிஃபை பண்ணுற மாதிரி ஒரு டிப்ஸ். அப்போ இந்த டிப்ஸே இப்போ டெக்னாலஜி டிப்ஸாக மாறி போயிடுச்சு நினைவில். சரிங்க சார்.
இதற்கு அடுத்ததாக ஒரு சிறப்பு வாழ்ந்த நினைவுகள் அப்படின்னு சொல்லும்போது இந்த போட்டோகிராபிக் மெமரி அப்படின்னு ஒரு மெமரி சொல்லுவோம். இதுவும் ஆனால் ஒரு லாங் டேர்ம் தான்றாங்க. ஃபோட்டோகிராஃபிக் பெரும்பாலும் நான் என்ன பார்த்தனோ அது அப்படியே வரையக்கூடிய திறன் அந்த ஃபோட்டோகிராஃபிக். நெக்ஸ்ட் எக்கோகிராஃபிக் மெமரி அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்டதை அப்படியே சொல்லுவாங்க. இங்க கூட நம்ம ஸ்லைட்ல என்ன பார்த்தாங்களோ அப்படியே சொல்லுவாங்க சார். அந்த திறன் வந்து இருக்கக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க. ஃபோட்டோகிராஃபிக். சில பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா எடிட்டிக் மீத்தறி நினைவு அப்படின்னு சொல்லுவோம். ஹேப்பர் கூற்றுப்படி ஒரு காட்சியை புகைப்படத்தின் வாயாக நினைவு வச்சுக்குவாங்க. அந்த புகைப்படத்தை பார்த்த பிறகு அவங்களுக்கு சொல்றதுக்கு தோணும். அதனால தான் நம்ம பயாலஜில பெரும்பாலும் ஜுவாலஜில டயக்ராமேட்டிக் ரிலேட்டடான நோட்ஸ் நமக்கு மறக்கவே மறக்காது. கவனிச்சிருப்பீங்க. இப்போ எக்ஸாம்பிள் ஹார்ட்ல கண்டக்ஷன் ஆஃப் இம்பல்ஸ் நம்ம படிக்கிறோம் அப்படின்னாக்கா பேஸ்ட் ஆன் டயக்ராமேட்டிக்கு, இல்லை நியூரல் இம்பல்ஸ் கண்டக்ஷனை பேஸ்ட் ஆன் டயக்ராமேட்டிக்கு, அந்த படங்களை சார்ந்து பார்த்ததுல இல்லை ஜீன் எக்ஸ்பிரஷன் அப்படின்னாக்கா அதை டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷனாக ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கிறது. இதெல்லாம் எதை சார்ந்ததாக பார்க்கப்படுதுன்னா எடிக்டிக் மெமரியாக பார்க்கப்படுது. நெக்ஸ்ட் பாராநார்மல் மெமரி, அமானுஷ்ய நினைவு அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க சார். அமானுஷ்யம் சார், நல்ல நேரம் சொல்றீங்க, 10 மணி ஆகுது, அமானுஷ்யம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா ஒரு பயம் வரலாம் அப்படின்னு தோணக்கூடாது இல்லை. அது வந்து அசாதாரணமான நினைவு அப்படின்னு சொல்றோம். அப்போ நினைவுக்கு அப்பாற்பட்டது சார் எது? இந்த பாராநார்மல் மெமரி அப்படின்றது. இது பாரா உளவியல் துறையின் ஆராய்ச்சியாக மறுபிறப்புகளை பற்றி படிக்கிறது சார். ரீபர்த் இல்லை, மறுபிறப்பு ஒருவரின் முந்தைய வாழ்க்கையை அசாதாரண நினைவாக உள்ளது. மறுபிறப்பு நிகழ்ந்தவுடன் தொடர்புடையதையும் உளப்பகுப்பாய்வு மொழியியல் சார்ந்ததாகவும் பார்க்கப்படுது. இது மாதிரி ஒன்று இருக்கா அப்படின்னா இதுவரையிலையும் கரெக்டாக கண்டுபிடிக்கல. ஆனால் போயிட்டு இருக்கு, ரிசர்ச் கோயிங் ஆன், இன்னும் சரியா பண்ண முடியல. அதனால ஆசிரியர்களே இந்த இடம் கேட்கலாம். அதுக்கடுத்து நினைவினுடைய சூத்திரமாக நினைவில் தக்க வைத்துள்ள அளவு லைக் மெமரி ரிட்டென்ஷன் அப்படின்றது ஈக்குவல் கற்றல் அளவு மைனஸ் மறத்தல் அளவு. இப்போ லேர்னிங்குடைய லெவலும் தென் ஃபோகட்டிங்குடைய லெவல். லேர்னிங் எவ்வளோ? 100% லேர்னிங்னா -10% மறத்தல் அப்படின்னா நமக்கு ரிட்டென்ஷன் ஆஃப் த அமௌண்ட்டு 90% அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்ததாக இடைநிறுத்த திறன் அளவிடுதல் அப்படின்னு சொல்லும்போது கற்றல் முறை மற்றும் சேமிப்பு முறை, லேர்னிங் டெக்னிக்ஸ் அண்டு ஸ்டோரிங் டெக்னிக். இதை எப்பிங்காஸ் என்றவர் தான் குறிப்பிட்டதாகவும் இதன் அடிப்படையில் சிறந்த நினைவின் இயல்புகளாக, ஒரு சிறந்த நினைவாற்றல் படைத்தவருடைய இயல்புகளாக ஒன்று விரைவு, ரேபிடிட்டி இருக்கும், அதே மாதிரி துல்லியம் இருக்கும் சார், அக்யூரசி, கால அளவு, லென்த் ஆஃப் டைம், எளிதாக வெளிக்கொணர்தல், ப்ராம்ப்ட்னஸ் ஆஃப் ரெட்ரைவல், வெளிக்கொணர்தல்னு வரணும். அது தமிழில் நம்ம பிரிண்டிங் எரர், வெளிக்கொணர்தல், கோணர்தல்னு போட்டிருக்கு, கொணர்தல் அப்படின்னு மாத்திருங்க. பொருத்தமான வெளிக்கொணர்தல், பொருத்தமான அல்லது பயன்படக்கூடிய தன்மையாக பார்க்கிறோம். அடுத்ததாக நினைவு வீச்சு நாம் பார்த்துட்டோம். பெரும்பாலும் நினைவு வீச்சு எந்த நினைவின் வகையை கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா குறுகிய கால நினைவு சார், ஷார்ட் டேர்ம் மெமரி. ஏற்கனவே நம்ம கேட்டிருக்காங்க. நினைவு வீச்சு கருவியை கண்டுபிடிச்சது மில்லர் அப்படின்றோம். நினைவு வீச்சு எவ்வளோ சார்னா 7 ± 2. அதற்கு அடுத்ததாக நினைவினுடைய யுக்தியின் அடிப்படையில் ஒரு முறை பார்த்த பின், ஆசிரியர்களே ஒரு முறை பார்த்த பின் பார்த்த பொருட்களின் எத்தனை பொருட்களை தவறின்றி ஒருவரால் நினைவுபடுத்த கூற முடியுமோ அப்பொருளை எண்ணிக்கை அவரது நினைவு வீச்சு. எப்படி கவன வீச்சு பார்த்தோமோ அதே மாதிரிதான். அதனால நினைவு வீச்சினை அளந்தறிய பயன்படக்கூடிய கருவிக்கு பேரு நினைவு உருளை, மெமரி ட்ரம். கண்டிப்பா தமிழ் படுத்தும் போது நினைவு உருளைன்னு படுத்த மாட்டாங்க. அதனால நினைவு வீச்சுன்றது ஒரு உடனடி நினைவை சோதிக்கக்கூடியதாகவும், எடுத்துக்காட்டாக ஒரு நம்பரை கொடுத்துட்டு தொகுதியை எதிரில் ஒரு முறை காட்டிய பின்பு அந்த எண்களை குறிப்பிடுவாங்க. இதன் அடிப்படையில பொருள் பொதிந்த சொற்களின் நினைவு வீச்சு 8ஆகவும், பொருளற்ற நான் சிலபல், சிலபல் அண்ட் நான் சிலபல், பொருளற்ற சொற்களின் நினைவு வீச்சாக 5 அல்லது 6ஆகவும்,
இதுவே 4 அல்லது 5 வயது குழந்தைகளுக்கு நினைவு வீச்சு 4ஆகவும் 9லிருந்து 10 வயது குழந்தைகளின் எண்கள் பற்றிய நினைவு வீச்சு 6ஆகவும். அதனால்தான் பெரும்பாலும் ஆசிரியர்களே மிக வேகமாக இயங்கக்கூடிய வாகனங்கள்ல 4 இலக்க எண்கள் குறிப்பிடப்பட்டிருக்கும். கண்டிப்பா நம்மளால நினைவுபடுத்தி கொள்ள முடியும். அடுத்ததாக நினைவை வளர்க்கும் சில வழிமுறைகளாக ஒரு டிப்ஸ் ஆஃப் மெமரி அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் என்ன தெரியுங்களா, ஒரு டிப்ஸ் என்னன்னா ரிவிஷன். குழந்தைங்களுக்கு நம்ம கட்டாயம் சொல்லணும், நான் படிச்சது மறந்துடுச்சு மிஸ் அப்படின்னுவான். அப்ப அந்த குழந்தை மறந்தது தவறு இல்லை, ஆனா நீங்க திரும்ப திரும்ப படிங்க, திரும்ப திரும்ப பாருங்க, திரும்ப திரும்ப எழுதி பாருங்க. நம்ம ஃபர்ஸ்ட் மிட்டம், செகண்ட் மிட்டம், ஃபர்ஸ்ட் ரிவிஷனு, செகண்ட் ரிவிஷனு, குவார்டர்லி, ஹாஃப்லி, இப்படிலாம் நிறைய தேர்வுகள் வைப்பது என்ன ஆனா ரிவிஷன் தான் இல்ல. அடுத்து திறமையான கற்பித்தல், ரொம்ப எஃபெக்டிவ் டீச்சிங் இருக்கணும். நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த சாப்டர்லாம் பையனுக்கு வராதுன்னு சொல்லக்கூடாது. எனக்கு மாலிகுலார் ஜெனடிக்ஸ் வராதுன்றதுக்காக பையனுக்கும் புரியாதுன்னு நம்ம தவறுதலா புரிந்து கொள்ள இயலக்கூடாது. கண்டிப்பா என்ன பண்ணணும், எஃபெக்டிவ் டீச்சிங் இருக்கணும் சார். திறமையான கற்பித்தல். அடுத்து ஸ்டடி ஹேபிட், படிக்கும் பழக்கம். எனக்கு இயர்லி மார்னிங் படிக்க முடியும் அப்படின்னாக்கா அதை வச்சுட்டு குழந்தைங்கிட்ட நீங்களும் இயர்லி மார்னிங் படிங்க அப்படின்னு சொல்லக்கூடாது சார். இதில் எனக்கே கூட ஒரு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு. நான் சென்னையில் ஒர்க் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்பெஷல் கிளாஸ் கண்டக்ட் பண்ணுவோம். அப்போது பவர் கட் ஆயிடுச்சு. அப்போ பசங்க வந்தானாக்கா நான் லாக் பண்ண சொல்லிட்டோம், கேட்டு லாக் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு பஸ் ஏறுறதுக்காக இருட்டா இருந்ததால நடந்து வந்துட்டு இருக்கும்போது குழந்தைங்க நான் வர்றதுன்றதை கவனிக்கல. அப்போ ஒருத்தனை மாத்தி ஒருத்தன் பேசிக்கிறான், டே எனக்கு உட்காந்து படிச்சாலும் ஏற மாட்டேன்றான் அப்படின்னா. இன்னொரு பையன் சொன்னான், நீ வர்ற, நான் படுத்துன்னு படிச்சு பார்த்தேன் அப்பயும் எனக்கு ஏறலடா அப்படின்னு. இன்னொரு பையன் அதை குறுக்கிட்டான், டேய் நீ வேற, உட்காந்து படிச்சாலும் எனக்கு ஏறல, படுத்துன்னு படிச்சு பார்த்தாலும் ஏறல, நடந்து படிச்சு பார்த்தாலும் ஏறலடா. இன்னொரு பையன் சொன்னான், எப்படி பார்த்தாலும் எனக்கு ஏறலன்னு சொன்னான் பார்த்தீங்களா, அந்த பையன் யாரு சார்னா அந்த வாய்ஸ் எனக்கு கிளியரா தெரியுது, அந்த குழந்தை தான் சார் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்த குழந்தை. அப்போ எனிவே சில சமயங்கள்ல சில குழந்தைங்க ஏதோ வேடிக்கை கூட பேசிக்குவாங்க. ஆனா இந்த ஸ்டடி ஹேபிட் இப்படிதான் வந்துரும் அப்படின்லாம் கிடையாது. சில குழந்தைங்க ஹெட்செட் போட்டே கூட படிப்பான். அவனுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அட்டென்ஷன்ல டிவிஷன் ஆஃப் அட்டென்ஷன் இருக்கு இல்ல, பழக்கத்தின் அடிப்படையில மாறி போயிட்டு இருப்பான். ஆனா புதுசா எதையும் பண்ணக்கூடாது. எனிவே அடுத்ததாக அவசரமாக வாசிக்கிறத தவிர்க்கணும். இப்ப நமக்கு பிஜிடிஆர்பி பொறுத்தவரை நல்ல டைமிங் இருக்கு சார். இன்னும் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரல. சில சமயங்கள்ல என்ன நினைப்பாங்கன்னா, என்ன டிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணலையா, ப்ரிப்பேர் பண்றேன், ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் வரட்டும் அப்படின்னு நினைப்போம். வந்த பிறகு கரெக்டா 60 நாள் கொடுப்பாங்க நமக்கு டைம். அடுத்து இன்னும் 60 நாள் இருக்கேனுவோம். அடுத்து இப்படியே போயிடும். அப்படி இல்லாம இப்ப ரிலாக்ஸா அழகா நம்மளால முடியும். அதனால நினைவை வளர்க்கும் சில வழிமுறைகளாக ஆசிரியர்களே நாம் பார்த்துட்டோம். அடுத்து உபயோகம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கணும். ஒவ்வொன்றுத்தையும் நம்ம சைக்காலஜில கூட நீங்க படிக்கிற கான்செப்டை நீங்க நினைவுபடுத்திக்கணும். நான் கூட ஆதிபராசக்தி காலேஜில் ஒர்க் பண்ணும்போது என்னுடைய ஸ்டூடெண்ட் ஒருத்தர் சொன்னாங்க, நீங்க பிஎட் படிச்சு என்ன பண்ண போறீங்க அப்படின்ட்டு ஒரு கொஸ்டின் கேட்கும்போது ஒரு ஸ்டூடெண்ட் அழகா பதில் சொன்னாங்க, என் குழந்தைய நான் நல்லா வளர்க்கறதுக்கு எனக்கு இந்த பிஎட் உதவும்னு நினைக்கிறேன் சார்னாங்க. ஏன்னா அந்த உளவியல் ரீதியாக அவங்க படிச்ச விஷயங்கள் என் குழந்தைய ஒரு நல்ல குழந்தையாக வளர்க்கிறது எனக்கு ஒரு வாய்ப்பு அமையும், எல்லாருமே நான் ஆசிரியரா போறது அப்படின்னு சொல்லும்போது அவங்க வித்தியாசமான ஒரு பதிலாக அமைஞ்சது. அதனால இதுதான் அப்பனா அவங்களுக்கு அந்த உளவியல் பாடம் ரொம்ப பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கு. அதுதான் இந்த விஷயமாக நம்ம பார்க்குறோம். அதனால ஆசிரியர்களே இந்த இடம் அந்த ஸ்டடி ஹேபிட் முடிச்சு யூஸ்ஃபுல் அப்படின்றது. தென் அடுத்ததாக நினைவு கொக்கி, மெமரி பெக்ஸ் அப்படின்னு சொல்றோம். நம்ம சில நினைவு பெக்ஸை வச்சுக்கலாம். நினைவு பெக்ஸ் வச்சுட்டு மறக்காம இருக்கிறதுக்கு நான் கூட சொன்னேன்ல, கூடையில மோர் இருந்தா குடிச்சவங்க ஸ்ட்ராங் ஆவாங்க அப்படின்னு. அது மாதிரியான நினைவு பெக்ஸ். நெக்ஸ்ட் திரும்ப திரும்ப கூறும் முறை, ரீசைட்டேஷன் மெத்தட். அதை சில சமயங்களில் தன்னைத்தானே மதிப்பீட்டு செய்யக்கூடிய முறையாக கூட பார்த்துக்கலாம். பொருளற்ற முறையில் மனனம் செய்யறதை கூட எடுத்துக்கலாம் 6வது பாயிண்டா. அடுத்து 7வதாக முழு மற்றும் பகுதி முறை. சில சமயங்களில் நீங்க பார்த்துருக்கலாம், எஸ்ஏ ரைட்டிங்கை நம்ம மெமரி பண்ணும்போது சில ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பேராகிராஃப் வைஸா ஒவ்வொரு பேராகிராஃபா படிச்சுட்டு அடுத்து முழுமைப்படுத்துவாங்க. சில மாணவர்கள் முழுமையாகவும் படிப்பாங்க. அப்போ முழுமை இருக்கலாம், பகுதி இருக்கலாம், ரெண்டும் தான் சார். அதுக்கு அடுத்து ஆசிரியர்களே இடைவெளி மற்றும் இடைவெளி இன்மை முறை அப்படின்னு சொல்றாங்க. ஸ்பேஸ் ஆர் அன்ஸ்பேஸ்டு மெத்தட். இடைவெளி விட்டு படித்தோம் அப்படின்னாக்கா நினைவுபடுத்தும் திறன் அதிகரிக்கலாம் அப்படின்னும். தென் பொருளுணர்ந்து கற்றலும் பொருளை உணராத மனப்பாடம் செய்து கற்றலும்.
மீனிங்ஃபுல் அண்ட் ரோட் மெமரி. அப்போ ரெண்டுமே ஆப்போசிட்ல நம்ம பார்க்குறோம், மீனிங்ஃபுல் அண்ட் ரோட் மெமரி. தென் நிமோனிக்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், நினைவு சூத்திரம். ரொம்ப ஃபெமிலியராக விப்ஜிஆரை தான் நம்ம பார்த்துருக்கோம் இல்லை, நினைவு சூத்திரத்தில் விப்ஜிஆர் அப்படின்னு சொல்லிட்டு. சிம்பிளாக பாருங்களேன், நம்ம ஹியூமன் எவல்யூஷனில் அந்த ஹைரார்கி இப்போ வந்து ஹோமோசேப்பியன்ஸ் இருக்கிறாங்க. அப்போ ஹோமோசேப்பியன்ஸ்க்கு முன்னாடி யார் இருக்கலாம் அப்படின்னா ஹோமோ ஹாப்பிலஸ் இருக்கலாம் அப்படின்னு. அப்போ ஹோமோசேப்பியன்ஸ்க்கு ஹோமோ ஹாப்பிலஸ்ஸு, ஹோமோ எரக்டஸ்ஸு, இப்போ ஒரு ஹைரார்கியை நம்ம ஃபார்ம் பண்ணி கொண்டுட்டு வர்றது இல்லை. அந்த அந்த பேசிஸில் நம்ம என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நிமோனிக்ஸில் அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து, எடுத்துக்காட்டா ஸ்னேகா அப்படின்னு ஒரு நேம் வச்சுருந்து அதை நம்ம ஒன்றோடு அந்த ஒவ்வொரு லெட்டர்ஸினுடைய எக்ஸ்பென்ஷனை ரிலேட்டட் வித் ஹியூமன் எவல்யூஷனோடு தொடர்புபடுத்தி பார்க்கறது, அது மாதிரி எடுக்கலாம். சில சமயங்களில் நம்ம பார்த்துருப்பீங்க அமினோ ஆசிட்ஸை ஒரு நிமோனிக்ஸ் பாருங்களேன். இந்த நிமோனிக்ஸ் டெக்ஸ் இந்த பேஸ்ட் ஆன் த டெக் இப்போ எடுத்துக்காட்டா எம்எல்ஏ யாரும் தவறாக பார்க்கக்கூடாது, நம்ம ஜஸ்ட்டு மெமரி பெக்குக்காக பார்க்குறோம். எம்எல்ஏவுக்கு ஹெச்ஐவி வந்ததுன்னா டிடி இன்ஜெக்ஷன் போடணும் அப்படின்றது. இப்போ எம்எல்ஏ எம்ன்றது மெதியோனின், எல்ன்றது லியூசின், ஏன்றது அர்ஜனின் இல்லை. அதுக்கடுத்தது ஹெச் அப்படின்றது கிஸ்டமின், ஐன்றது ஐசோலிசின், வீனா வேலின். அதுக்கடுத்தது டிடி அப்படின்னு சொல்லுவோம். ஒரு டி வந்து த்ரியோனின், இன்னொரு டி ட்ரிப்டபான். இதெல்லாம் என்ன சார்னா எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ், அவசியமான அமினோ அமிலங்கள். அப்போ மெமரியில் நம்ம லைக் எசென்ஷியல் அண்ட் நான் எசென்ஷியல் அப்படின்னு படிச்சிருப்போம். மறக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு டிப்ஸாக மெமரி டிப்ஸ் நம்ம நினைவில் வச்சுட்டு இருப்போம். அதுதான் சார். அப்போது ஆசிரியர்களே, இது மாதிரியான ஒரு விஷயங்களை குழந்தைங்களுக்கு எங்கே கஷ்டமாக தெரியுது அப்படின்னு நினைக்கிறாங்களோ அந்த இடத்துல அதுக்கடுத்து அதனுடைய அமைவிடங்கள் சூத்திரம் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஒத்த சொற்கள் முறை அப்படின்றது. அதுக்கடுத்து இதையே வந்து ஸ்டோரி, அந்த கதை சங்கிலி முறைகள், ஆரம்ப எழுத்து முறை நீங்கள் பார்த்துருப்போம். நம்ம இதில் வந்து பெட்மாஸ் விப்ஜிஆர் கொடுத்துருக்குறோம். பெட்மாஸ் விப்ஜிஆர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா பீனாக நம்ம பிராக்கெட் அப்படின்னு படிச்சிருப்போம் இல்லை, பிராக்கெட் ஆஃப் ஆர்டர், டீனா டிவிஷன் அப்படின்னு பார்த்துருப்போம். அப்போ பாருங்க, பிராக்கெட் ஆஃப் டிவிஷன், அதுக்கடுத்து மல்டிப்ளிகேஷன், அடுத்து அடிஷனு, தென் சப்ராக்ஷன் அப்படின்றது தான் நம்ம பெட்மாஸ். விப்ஜிஆர்னா வயலட், இண்டிகோ, ப்ளூ, க்ரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட் அப்படின்றத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தென் நெக்ஸ்ட் விருப்ப கவனம் அப்படின்னு சொல்லுவோம் சார். நம்ம விரும்பி கவனிக்கப்படும் போது நினைவு மேம்படுது அப்படின்னும். தென் நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் பாருங்களேன், ஓவர் லேர்னிங் அப்படின்னு பேரு சார். ஓவர் லேர்னிங், மீள கற்றல். ஆசிரியர்களை நீங்கள் பிஎட் படிக்கும்போது படிச்சிருக்கீங்க, சில பேர் ரிப்பீட்டட் பேட்சாக இருக்கலாம், ஏற்கனவே நீங்கள் படிச்சிருக்கீங்க, இருந்தாலும் மீண்டும் மீண்டும் நீங்கள் படிப்பீங்க. எதுவுமே வேஸ்ட் ஆகாது சார். ஏதோ ஒரு விதத்தில் நம்மளுடைய மீண்டும் மீண்டும் கற்றுக்கொள்றதால நமக்கு கூடுதலான பலம்தான் வருமே தவிர சலிப்பு வந்துடக்கூடாது. அப்படின்னா சார் எத்தனை டைம் சார் இதே சைக்காலஜி படிக்கிறது, இதே மெமரி, இதே டிப்ஸ் ஆஃப் மெமரி அப்படின்னு ஒரு சலிப்பு வராமல் மீண்டும் ஒரு நியூ லேர்னராக, ஒரு புதிய கற்றுக்கொள்பவராக நாம் எண்ணத்தை மேம்படுத்துறது. அதனால் ஆசிரியர்களே, இந்த இடம் நம்ம அமைக்கலாம். அடுத்ததாக இந்த குருட்டு மனப்பாடம் அப்படின்னு சொல்லுவோம், ரோட் மெமரி, அது கூட ஒரு டிப்ஸு சார். அடுத்து முன்னோக்கு மற்றும் பின்னோக்கு தடை ஏற்படாத வகையில் கற்றல், லைக் லேக் ஆஃப் ப்ரோஆக்டிவ் இன்குபேஷன் அண்ட் ரெட்ரோஆக்டிவ் இன்குபேஷன். முன்னோக்கு தடை மற்றும் பின்னோக்கு தடை இல்லாமல் பார்க்கறது. அதுக்கடுத்து ஏற்கனவே விருப்ப கற்றல் பார்த்துட்டோம். அடுத்து பல புலனுணர்வு பயன்படுத்தல், அதிகமான புலனுறுப்புகளை பயன்படுத்துறது, 5 புலனுறுப்புகளையும். நினைவினுடைய கோளாறுகள் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது மெமரி டிஸார்டர், நினைவு நழுதல், குடிபோதையால நினைவு இழப்பு, மனவிழக்கின்ற தடைபடுறது. ஹிப்போ கேம்பஸ்ன்றது நம்ம நினைவினுடைய இடத்த தான் நம்ம ஹிப்போ கேம்பஸ்ன்னு படிச்சிருக்கோம். பெரும்பாலும் என்கோடிங், ரிட்டென்ஷன், ரிட்ரைவல் அப்படின்னு சொல்றது. நீண்ட கால நினைவு இழப்பு ஏன் ஏற்படுது அப்படின்னா, சில சமயங்களில் தலையில காயம் ஏற்பட்டுச்சுன்னா ஹெட் இன்ஜுரின்னு சொல்லுவோம். மூளையில் உள்ள நரம்புகள் வெடித்தல், இல்லைன்னா பிளட் வெசல்ஸ், இரத்த குழாய்கள் வெடித்தல், அது கூட இருக்கலாம். போன்ற மோசமான காரணங்கள். எடுத்துக்காட்டா டிமென்ஷியா, அல்சிமியர் நோய், நம்ம பயாலஜி ஜுவாலஜியில் படிச்சிருக்கோம். டியூ டு ஏஜ், அதிக வயது நிலையால ஏற்படக்கூடிய மறதியாக அல்சிமியர் அப்படின்னு சொல்லுவோம். அல்சிமியர் டிசீஸ்
டிமென்ஷியா, வாஸ்குலர் டிமென்ஷியான்றது சைக்காலஜிக்கல் அப்ரோச். இறுதியாக பிந்தைய அதிர்ச்சிக்கான நினைவக இழப்பு, போஸ்ட் ட்ராமாட்டிக் மெமரி லாஸ். சில சமயங்கள்ல இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் எல்லாமே மறந்துடும். நீங்க நடுவுல ஒரு பக்கத்தை காணோம் அப்படின்னு ஒரு படத்தை பார்த்துருப்பீங்க. விஜய் சேதுபதி தான் ஹீரோ, அழகா நடிச்சிருப்பாரு. பந்து மேல வந்துச்சா, நான் அப்படியே பின்னாடி பார்த்துட்டே போனோன்னா அப்படியே விழுந்துட்டேன் அப்படின்னுவாரு. அழகா அவங்களுடைய நண்பர்கள் கடைசி வரை கூடவே இருந்து மீண்டும் நினைவுபடுத்தும் திறனாக மாத்திருப்பாங்க. மிக அற்புதமான உளவியல் படம் இல்ல. அப்போ இது என்னன்னா பிந்தைய அதிர்ச்சிக்கான நினைவக இழப்பாக மாறி இருக்கும். ஏன்னா அந்த பகுதியில பாதிப்பு ஏற்பட்டதால. எனவே நேரம் கருதி தூங்க போயிட்டாங்க. அடுத்த இணைய வழி வகுப்புல மரத்தலை பத்தி பார்ப்போம். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ.